சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு செய்திகள்லாம் எப்படி இருக்கு? அத சொல்லுங்க. பாஜகவுக்காக சோனியா காந்தி வேட்பாளரா களமிறங்க போறாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா உங்களால? என்னப்பா இது? என்ன இத காலையில ஏதாவது ஜோக் பண்றியா? இல்ல சார். ஆக்சுவலா கேரளால இந்த லோக்கல் பாடி எலக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஆமா. அங்க ஒரு வேட்பாளர் பாஜக சார்புல லோக்கல் பாடி எலக்ஷன்ல போட்டியிடுறாங்க. அவங்க பேரு சோனியா காந்தி. இது ஆ. என்னன்னா, அந்த பெண்ணோட அப்பா ஒரு தீவிர காங்கிரஸ் காரரா இருந்திருக்காரு. ஓகே, சோ ஓகே. இப்ப அவங்க கல்யாணம் முடிச்சு குடுத்த அந்த மாப்பிள்ளை இருக்காரு. அவர் பாஜக காரர். சோ அவங்களோட மனைவி இந்த தேர்தல்ல போட்டியிடுறாங்க. இதான் நமக்கு பாத்தீங்களா? இப்ப தமிழ்நாட்டிலயுமே நெறைய பேர் திமுக காரங்க இருப்பாங்க. அவங்க ஆமாங்க, காந்தி. ஆமாங்க. நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ராஜீவ் காந்தியா இருக்காரே! அவர் நாம் தமிழர் இருக்கிறப்போ, அதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலில ராஜீவ் காந்தின்னு வச்சாங்க. இப்ப ஆமா. கடைசில எங்க இருக்காரு? ஆனா இப்ப ஒரு மாரி கூட்டணியோட இருக்காரு. நாளைக்கு வந்தானா அந்த பேருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாம போயிடும். ஆனா இது சம்மந்தமா உங்களுக்கு இன்னொரு நியூஸ் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு என்னன்னா, அம் பாஜகவிலேயே இல்லாத அவர் இப்ப திமுகல இருக்காரு. அவருக்கு பதவி குடுத்து நயினார் நயினா நாகேந்திரன் ஒரு அறிக்கை குடுத்திருக்கதா ஒரு செய்தி பார்த்தேன். ஆமா. அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த செய்தி வந்துருச்சு. அதாவது அவர் பதவி போட்டது அதான் அந்த பதவிகள்லாம் போடுறது 1 வாரத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க அறிவிப்பு வெளியிடுவாங்க. சோ இவர் அந்த பதவி அறிவிப்பு வெளியிடுறதுக்கு முன்னாடி அங்க போய் சேர்ந்திருக்காரு போல. சோ அதனால தான் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ நம்ம பாஜகல பார்த்திருப்போம். அவங்க மத்தவங்க மாரி உடனே எல்லாம் பதவி கொடுக்க மாட்டாங்கல்ல. ஒரு பிரிவு தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம பார்த்திருப்போம். இப்ப மாநில தலைவரே பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற கட்சிகளுக்கும் அவங்களுக்கும் அந்த தேர்வு செய்யக்கூடிய நடைமுறைகள் வேற மாரி இருக்கும். சோ அப்படி ஏற்பட்ட ஒரு குழப்பம் தான். அதனால தான் அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதுவுமே வருங்காலத்துல சரி பண்ணுவாங்க. இப்ப இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் விவகாரம் ரொம்ப போய்க்கிட்டு இருக்குல்ல. ஆமா. சோ சிவகங்கை பகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. சோ ம். அவங்களுடைய பெயர் அந்த எஸ்ஐஆர்ல இல்ல. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி அதுல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ம். அவங்களுக்கும், அவங்களுடைய கணவருக்கும் அந்த அ எஸ்ஐஆர்ல அவங்களுடைய வாக்குரிமை நீக்கப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். அதாவது எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு இது மாரி ஆயிருது. அல்வா மாரி. இத எடுத்து பேச ஆரம்பிச்சுருவாங்க இனிமே. ஆனா எஸ்ஐஆர்னால நல்லது தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாவும் இருக்கு. ஏன் அப்படின்னா இறந்து போனவங்க இரட்டை வாக்குரிமை இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப சென்னைக்காரர். இப்ப நீங்க அமெரிக்கால குடியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில சென்னையில ஓட்டு இருக்கும்ல. இருந்துச்சு. சோ அத நீங்க கேன்சல் பண்ணா தான் அமெரிக்கால நீங்க ஓட்டுரிமை வாங்க முடியும். உங்களுக்கு அமெரிக்கால 1, சென்னையில 1 இருந்துச்சு அப்படின்னா, அது சென்னையில ஓட்டு போடுறது யாரு? நீங்க போட போறீங்களா? இல்ல. உங்களுக்கு பதிலா வேற யாராவது போடுவாங்க. அப்படி போட்டாலும் அது தப்பு. சோ இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்கிறத தான் திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆரே கொண்டு வர்றாங்க. அதுல இந்த மாதிரியான ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறதுனால, அது பெரிய பிரச்சனையா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, என்னுடைய இந்தியா வாக்குங்கிறது எப்பயோ ரிமூவ் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒழுங்கா செய்றபோது ஒழுங்கா ரிமூவ் ஆயிடும். ஒரே அதான் ஒரு சொல்றேன். இந்த மாதிரி ரிமூவ் ஆகாம நெறைய பேர் இருக்காங்க. ஆமாமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வேளச்சேரியில முன்னாடி இருந்தேன். அந்த ஒரு பர்ட்டிகுலர் பூத்லயே கிட்டத்தட்ட 1000 வாக்குகள் கிட்ட அவங்க இடமாற்றம் மைக்ரேஷன் ஆயிட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய ஓட்டுகள் அங்க தான் இருக்கு. கிட்டத்தட்ட 200 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய வாக்குகள் நீக்கப்படாம இருக்கு. சோ அதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றாங்க. அதையுமே முறையாக கொண்டு வரணும். இந்த மாதிரியான ஒரு சில குறைபாடுகள் வர்றது, அது மத்திய அரசு தப்புதாங்க பண்ணுது அப்படிங்கிற மாரி ஒரு இத கொண்டு வந்து எனிவே இன்னைக்கு இப்ப செய்திப்படி 7,72,000 அந்த மாரி ஒரு நம்பர்ல வாக்காளர்கள் திருத்தப்பட்டிருக்காங்க. அவங்க அவ்வளோ பேரு வாக்கு உரிமைய இழக்குறாங்க. முன்னாடி இருந்து இழக்குறாங்க. அது லிஸ்ட் குடுத்துருக்காங்க. இப்ப ம். சென்னையிலேயே நீ சொன்ன மாரி ஒவ்வொரு தொகுதியிலயும் எவ்வளோ பேர் இறந்தவங்க இருக்காங்க. இறந்தவங்கள இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, எடுக்க போறாங்கங்கிற ஒரு லிஸ்ட்டும் இன்னைக்கு எஸ்ஐஆர் இன்னும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. அது மாரி ஆமா. அந்த வெளிப்படையா இருக்கு. அத பார்த்து கூட சில பேர் இப்ப இன்னும் கரெக்ஷன் இருந்தானா போய் கரெக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இதோட நம்ப நல்ல விஷயத்த தான் பார்க்கணும். இதுல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா, அது அவங்க யாருக்கு மிஸ் ஆகுதோ அவங்க போய் திருத்திக்க வேண்டியது அவங்க சைட்லயும் பொறுப்பு இருக்கு. ஆனா எஸ்ஐஆர் அப்ளிகேஷன இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறைபாடு அத ஏத்துக்க தான் வேண்டியிருக்கு. ஏன்னா, அவங்க முன்னாடி அப்பா, அம்மாவோட ஆதார் கார்ட கேட்கறாங்க. அந்த நேரத்துல ஆதாரே இல்லாம இருந்த சமயம். இல்லாட்டி முன்னாடி அவங்க தேர்தல்ல செலுத்தின அந்த வாக்குச்சீட்டெல்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் கையில வச்சுக்க முடியாது. இப்ப அதெல்லாம் எளிமைப்படுத்தியிருக்கணும். பட் அது எண்ணம் கரெக்ட்டு. அத செயல்படுத்துற விதம் வெற்றிகரமா இருக்கணுங்கிறது தான் நம்ம கருத்து. சோ இப்ப ஆமா, பாண்டிச்சேரி அரசியல்ல விஜய் களமிறங்க போறாரு. இப்ப பாண்டிச்சேரில அவர் இதெல்லாம் கேட்டாரு. அதாவது ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கேட்டாரு. ஆமா. அங்கேயுமே நாங்க குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு,
ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாநாடு மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி போடுறதுக்கான அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆ. அதுவுமே ஒரு குறிப்பிட்ட தொகையான மக்கள் தான் அதுல கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து இவரெல்லாம் போயிருக்காரு, ஆதவ அர்ஜுனா, அதே மாதிரி அந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் போய் அந்த விழா நடக்கக்கூடிய இடத்த போய் பார்த்திருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் ஆதவ அர்ஜுனாவை ஒரு அந்த விழா நடக்கிற இடத்துல இருந்து அவர் காருக்கு போறதுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சூழ்ந்து அவரை கூட போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவ அர்ஜுனாக்கு இப்படி ஒரு நிலைமை எப்படின்னா, விஜய் எல்லாம் அந்த இடத்துக்கு போனாருன்னா எப்படி இருக்கும்? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப இது வந்து கொஞ்சம் குழப்பமான விஷயம் தான்ப்பா. ஏன்னா, நேத்திக்கு வந்து ஒரு எக்ஸ் பதிவு பார்த்தேன். அது யார் பதிவு பண்ணாங்கங்கிறத சொல்றேன், அந்த கனெக்ஷன் வரும். அவர் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த இந்தியால கூட்டம் சேர்க்கறதுக்கே வந்து ஒரு ஒரு கட்சியும் கஷ்டப்படுறபோது, இந்த கூடுற கூட்டத்த வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு கஷ்டப்படுற ஒரே கட்சி தாவேகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரு விதமான உண்மை இருக்கு. அது ஒரு பன்னா, நகைச்சுவையா நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப விஜய் வந்து புதுச்சேரிக்கு போறார்ன்னா, இப்ப கரூருக்கு அடுத்த இது ஒரு ஒரு பொதுமக்கள சந்திக்கிற ஒரு சம்பவமா இருக்கிறதுனால ரொம்பவும் பாதுகாப்பா இருக்கணும். இப்ப முன்னாடி நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். 2 வருஷம் முன்னாடி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வந்து விஜய தனியா சந்திச்சாரு பனையூர்ல வந்து. ஸோ அந்த ஆமா. அளவுக்கு அப்ப வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கிறதா வந்து தோணிச்சு. ஆனா இப்ப வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு அவர் பெர்மிஷன் குடுக்கல. புசி ஆனந்த் வந்து 2, 3 தடவ போய் பார்த்து கூட. ஆனா இந்த மாரி ஒரு மாநாடுக்கு குடுத்தது ஒரு நியாயமான ஒரு ஜனநாயக முறை. மாநாடு வந்து சிறப்பா நடக்கணுங்கிறத விட, அவங்க வந்து கூட்டத்த சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம். அது 5000 பேருக்கு தான் அதுவும் கியூஆர் கோடு பாஸ் மூலமா குடுத்துருக்கிறதா சொல்றாங்க. 5000ங்கிறது கொஞ்சம் வந்து விஜயோட அளவுக்கு ரொம்ப கம்மியான கூட்டம். நிச்சயம் அதுக்கு மேல வந்து அலமோத போறது. அத எப்படி கட்டுப்படுத்த போறாங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா ஆதவ் அர்ஜுனாவுக்கே இப்ப இப்படி ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா, மக்கள் வந்து ரொம்ப கிரேஸா இருக்காங்கப்பா. அதுதான் இத காமிக்குது. திமுகவுக்கு இருக்கிற எதிர்ப்பால, அது மக்கள் வந்து ஒரு ஒரு மாற்றத்த விரும்புறால எல்லா விதமாவும் பார்க்கணும். இத வந்து நம்ம வந்து வெறும் ஒரு கூடுற கூட்டமா மட்டும் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பா. விஜய் வந்து நாளைக்கு அங்க போவாரு. நீங்க சொல்லியிருந்தீங்க, இவரு ரங்கசாமி அவர்கள இதுக்கு முன்னாடி சந்திச்சிருந்தாரு. ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு அந்த தொடர்பு இல்ல. அவங்க வந்து காங்கிரஸ் கூட தான் பேச போறாங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. ஆ. ஒருவேளை அந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி 3 மாநிலங்களும் காங்கிரஸுக்கு வலிமையை கூட்டும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அந்த 3 மாநிலங்கள்லயுமே காங்கிரஸுக்கு ஒரு பிரசன்ஸ் இருக்கு. இப்ப இருக்கு. திமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா, திமுக கூட கூட்டணி வச்சாங்கன்னா, காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். விஜய் கூட வச்சாங்க அப்படின்னா, கேரளாவிலயும் ஒரு அவங்களுக்கு ஒரு ஏன்னா அவங்க தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுடைய மீண்டுமே ஆட்சி வர்றதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம புதுச்சேரி எடுத்துக்கிட்டோம்னாலுமே, புதுச்சேரியிலையும் காங்கிரஸ் மீண்டுமே ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தாவேகா கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா. இதுல நிறைய வந்து அரித்மெட்டிக்கலா பேசுறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து விஜய் வந்து முதல்வரா இருப்பாரு. காங்கிரஸ் சார்புல துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படும். கேரளால விஜய் கட்சிக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கேரளாவில விஜய்க்கு வந்து எத்தனை தொகுதி கொடுப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். விஜய் வந்து அதை கன்சிடர் பண்ணுவாரானே தெரியல. ஏன்னா ஒரே சமயத்துல அவர் வந்து தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும் அப்படின்னு பாப்பாரா? இல்ல கேரளாவுல வேட்பாளர்களை போட்டு அங்க வந்து நம்ம துணை முதல்வர் பதவி வாங்கணும்னு நினைப்பாரா? இல்ல புதுச்சேரியை கான்சென்ட்ரேட் பண்ணுவாரா? என்ன இருந்தாலும் ஒரு புது கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஒரு அஹ், என்ன சொல்றது அரசியல் சூழலை சமாளிக்கிறதுக்கான திராணி இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. கண்டிப்பா. அந்த கடைசியா சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த திராணி இருக்காங்கிறது, அத நம்ம வேற மாதிரி பார்க்கலாம். அதாவது அவங்கள்ட்ட முதல்ல அவ்வளோ ஆள் பலம் இருக்கா? இப்ப வந்து எல்லா இடத்துலயும் விஜயே துணை முதலமைச்சரா இருக்க முடியாது நிச்சயமா. இப்போ ஆமா. ஒருவேள நீங்க சொல்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்தான்னா, புதுச்சேரிக்கு ஒரு துணை முதலமைச்சர், கேரளாக்கு இன்னொரு துணை முதலமைச்சர்ங்கிற மாரி இருக்கும். ஆனா கேரளால என்னன்னா, விஜய்க்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர் கூட்டத்தோட பலத்த வந்து காங்கிரஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க விரும்புது. நிச்சயமா அவங்க காங்கிரஸ் துணை முதலமைச்சர் பதவி குடுக்குங்கிறத என்னால இப்போதைக்கு நம்ப முடியல. ஏன்னா, அத அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களும் ரொம்ப பெரிய கட்சி. அவங்க ரொம்ப ரொம்ப கெடுபிடியா இருந்தவங்க தான். இப்ப இங்க வந்து டிஎம்கேக்கு கீழ ஒரு அடிமை மாரி இருக்காங்க. ஆனா, அவங்க ரொம்பவும் கெடுபிடியா இருந்த காலம்லாம் வந்து எனக்குலாம் ரொம்பவே நல்லா தெரியும். அதனால அவ்வளோ சீக்கிரமா துணை முதலமைச்சர்லாம் குடுக்க மாட்டாங்க. அதே சமயத்துல விஜயோட ரசிகர் கூட்டத்த ஒரு விதமான தங்களுடைய பலமா மாத்திக்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது ஒருத்தர் வந்து எக்ஸ் பதிவு பண்ணியிருந்தாரு. கூட்டம் கூடுறத விட கூட்டத்த சமாளிக்கிற ஒரே கட்சியா தாவேக்கா தான் இருக்குன்ட்டு. அவர் யாரும் இல்ல. மு கா காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தான். அவர் அப்படி போட்டிருக்காரு. இப்ப 2 நாள் ம். சில நாட்கள் முன்னாடி அவர விஜய சந்திக்கவும் சந்திச்சிருக்காரு. இது வந்து ஒரு மாரி கூட்டணி பேச்சா அப்படின்னு ஒரு போயிட்டு இருக்கிற போதே, இப்ப புதுசா என்ன நியூஸ் வருதுன்னா, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியில வந்துட்டு தாவேக்கால தனிப்பட்ட முறையில சேரப் போறாரு அப்படின்னு தகவல் வருது. அதாவது இது கூட்டணிக்காக பேச்சுங்கிற மாரி வெளியில தோணல. முதல்ல தோணுச்சு. இப்ப என்ன தோணுதுன்னா, இவர் வந்து தனியா அவர் வந்து சேரப் போறாரு. ஏன்னா காங்கிரஸ் வந்து அவர ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அவருக்கு வந்து அசெம்பிளி சீட்லாம் குடுக்கல.
ஏன்னா அவர் கேரளாக்காரர் தான். ஆனா தமிழ் பூர்வீகம் தமிழ். ஆனா கேரளா இருக்கிறது. ஸோ அது வந்து அவர் வந்து தாவேக்கால சேர போறாருன்னு ஒரு பேச்சு வருது. அப்படி வந்ததுன்னா நீங்க சொல்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா அப்ப வந்து கேரளாக்கு ஒரு தலைவர் வந்துருவாரு தாவேக்கால. ஆனா இதுல இன்னொரு சுவாரஸ்யமான கொஸ்டின் இருக்கு நடராஜன். ஏன்னா இது தமிழக வெற்றி கழகம். இது கேரளால போறபோது அவங்க எப்படி வந்து இந்த தமிழகங்கிற வார்த்தைய அவங்க வந்து இதுல ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும். இல்லாட்டி மக்கள் வந்து அங்க இருக்கிறவங்க அத ஈஸியா அதே காமிப்பாங்க. பாரு தமிழ்நாட்டுல இருந்து வந்த ஒரு கட்சி வந்து இங்க வந்து டாமினேட் பண்ண விரும்புது அப்படின்னு. இந்த பார்க்கலாம். இது எப்படி நீங்க சொன்ன மாரி இந்த அரித்மெட்டிக்லாம் என்ன வரும்னு பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு, கேரளாவுல அவர் வெறும் ஆதரவு மட்டும் குடுப்பாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பா இருக்கு. ஏன்னா, அவங்க அங்க போட்டியிடுறது வந்து இப்போதைக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். சோ நீங்க இன்னொன்னு சொன்னீங்க பிரவீன் சக்கரவர்த்திய பத்தி. அவர் வந்து ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்காரு? ஒண்ணு நான் காங்கிரஸ் வந்து தாவேகா கூட்டணிக்கு போணும். அப்படி இல்லைன்னா நான் வந்து தாவேகா கட்சிக்கு போறேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஆஹ் அவர் வந்து மாநிலங்களவை எம்பி சீட்டு கேட்டாரு. ராஜ்யசபா எம்பி சீட்டு. அதுவுமே அவருக்கு கிடைக்கல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரத்துக்கு கொடுத்துட்டாங்க. நாங்க வந்து பிசிக்கு கொடுப்போம். அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி வேண்டாம், சிதம்பரத்துக்கு கொடுப்போம். அந்த பிசி அந்த ஆமா இது 2 பீஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை எம்பி சீட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு. ஆனா நாங்க யாருக்கு வேணாலும் கொடுப்போம், இவரு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சுமதி. சுமதி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ ஆமா. இப்படி பாத்தீங்க அப்படின்னா இவரை வந்து தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கு திமுக. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படியாவது திமுகவை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இவர் வந்து இப்ப விஜய்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவரை ஏன் திமுக புறக்கணிக்குது அப்படின்னா ஒரு ஆடியோ வந்துச்சுல்ல, பிடிஆர் அவர்களுடைய ஆடியோ, ஆமா. மாப்பிளையும் மாப்பிளையும் ஆமா. சேர்ந்துக்கிட்டு அவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ. அது யாரை ஆமா. பார்த்து சொன்னாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த ஆடியோ, சாரி வீடியோன்னு சொல்லிட்டேன். அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதே பிரவீன் சக்கரவர்த்தி தான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ கரெக்ட். அதனாலதான் திமுக இவர் மேல கோவப்பட்டுக்கிட்டு இவருக்கு வந்து இந்த சீட்டு கொடுக்கறதுக்காக புறக்கணிக்கிறாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்ம வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு நடக்க போற கூட்டம் புதுச்சேரியில ரொம்ப பாதுகாப்பா நடக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய ஒரே வேண்டுகோளா இருக்கு. அடுத்த செய்தி செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து தாவேக்காக்கு போயிட்டாரு. கொங்கு மண்டலத்துல ஒரு பலம் வந்துடும். விஜய்க்கு அடுத்தபடியா இன்னொரு எம்எல்ஏ ஜெயிப்பாரு அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்ப செங்கோட்டையனுடைய அண்ணன் மகன் கே செல்வம் அப்படிங்கிறவர் வந்து திமுக இருந்தாரு. ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுக இருந்தப்ப இவரும் அதிமுக இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ அதிருப்தியில திமுக போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ திமுக இருந்து அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. துரைமுருகன் அவர் வந்து நீக்கி இருக்காரு. கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதுனால அவரை நீக்கிட்டாங்க. அவரு இப்ப அதிமுக நான் சேர போறேன், தாய் கழகத்துல இணைய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் போட்டியிட்டாருன்னா அவரை எதிர்த்து கே செல்வத்தையே வேட்பாளராக நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க குடும்பத்துல இருந்தே போட்டியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் தேர்தல் களம். ஆமா, ஆமா. சோ இந்த இதெல்லாம் இந்த அரசியல் டிராமாலாம் வந்து தமிழகம் முன்னையே நெறைய சந்திச்சிருக்கு. ஒரே ஃபேமிலில இருந்து 2 பேர நிக்க வைப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு இடத்துல ரொம்ப பாப்புலரா வந்தான்னா, அவருக்கு எதிர்க்க ஒரு சினிமாக்காரங்கள போடுவாங்க. இல்லாட்டி சினிமாக்காரர் வந்து நிக்க வந்தான்னா, அவருக்கு பாப்புலரா வந்து இன்னொரு சினிமாக்காரங்கள போடுவாங்க. இதெல்லாம் வழக்கமா நடக்கிற டிராமா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு இருக்கிற ஒரு புகழும், செல்வாக்கும் அவருடைய அண்ணன் மகனுக்கு இருக்குங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். செங்கோட்டையன் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க, செங்கோட்டையனுக்காக அங்க செங்கோட்டையன் ஜெயிக்கல, இரட்டை இலைக்காக தான் ஜெயிச்சாரு. அதுவும் இரட்டை இலையில யாருன்னாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாப்போம் அது என்ன. அதுவும் கரெக்ட். இரட்டை இலைக்கு வந்து பிளைண்டா ஓட்டு போடுறவங்க. அதாவது அவங்க இரட்டை இலைக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஒரு லாயல் குரூப் இருக்கும். அவங்க அப்படி சரி. பட் மத்தபடி செங்கோட்டையன் தன்னுடைய பிரச்சாரத்த செஞ்சு இப்ப செங்கோட்டையன பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நல்ல ஒரு பிரபலமான நியூஸ் ஆயிடுச்சு அவர் தாவேக்கால இருக்காருன்ட்டு. ஸோ அவர் தாவேக்கால இருக்காரு. அது மட்டும் இல்ல இப்ப வந்து அவங்க அந்த கரூர் சம்பவத்துல நடந்ததுக்கு என்ன காரணம்னு அவர் அறிக்கை விடுற அளவுக்கு செங்கோட்டையன் வந்து அவங்களோட மெர்ஜ் ஆயிட்டாரு. ஸோ இப்ப செங்கோட்டையனுக்காக ஓட்டு போடுறவங்க தாவேக்கால அவர் இருப்பாரு. தெரிஞ்சு ஓட்டு போடணும். பார்ப்போம் என்ன அரசியல்ல என்ன நடக்குதுன்னு. ஓகே. அப்புறமா வந்து இண்டிகோ பிரச்சனை. ஆனா இந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, சினிமா பிரபலங்கள், இந்த மாதிரியான நிறைய பேருக்கு வந்து இந்த இண்டிகோ அந்த பிளைட் எல்லாம் நிப்பாட்டினது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இதை வந்து எல்லா ஊடகங்களும் இது வந்து இந்தியாவினுடைய முதன்மை பிரச்சனை இதுதான் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் ஒரே ஒரு வித்தியாசம் நடராஜன். இப்ப வந்து சராசரி மக்களும் அதிகமா டிராவல் பண்றாங்க.
ஸோ நீங்க வந்து ம். பிசினஸ்காரங்க, சினிமாக்காரங்கிறத தாண்டி, இப்ப நீங்க செய்திகள்ல பார்க்கிற போதே, ஒரு சென்னை ஏர்போர்ட்லயே சரி, எவ்வளவு கூட்டம் அலமோதுச்சு இந்த இண்டிகோ டிலேனால. ஸோ அத பத்தி நான் ஒரு சின்ன பின்னணி குடுக்க விரும்புறேன். இது எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னா, ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்காக. இப்ப நம்ம எல்லாரும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் எல்லா சமயத்திலயும் யூஸ் பண்றோம். மொபைல்ல நமக்கு நல்லா தெரியும் ஆப்ங்கிறோம். அதுதான் ஒரு சாஃப்ட்வேர். அது மாரி சாஃப்ட்வேர் தான் ஒரு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ல தான் வந்து ஃப்ளைட்ஸே இயங்குது. அந்த மாரி ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர், அது என்னன்னா ஒரு சோலார் ஓட எனர்ஜில வந்து சில விதமான கிளிட்சஸ் அதாவது சில விதமான பாதிப்புகள்லாம் ஏற்படாம இருக்கிறதுக்காக ஒரு அப்டேட் பண்ணி, அந்த அப்டேட் பண்ணோனு அந்த ஏர்பஸ் நிறுவனம் குடுத்துச்சு. அத வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ஃப்ளைட்டையும் ஒரே நேரத்தில அப்டேட் பண்ணாம, ஒரு மாரி ஒரு ரோலிங்ல பண்ணியிருக்கணும். முதல்ல ஒரு 100 அப்புறம் ஒரு 200, 300, 400 அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, சரியான முறையா இருந்திருக்கும். இத எதுக்காக மக்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, இது வந்து அந்த நேரத்தில வந்து ஒரு ரொம்ப அவசியமானதெல்லாம் இல்ல. இதுல வந்து ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்களே தவிர, நீங்க அடுத்த நிமிஷமே பண்ணணும்னு அவங்க சொல்லல. ஸோ இண்டிகோ வந்து அத ஒரு மாரி தப்பா புரிஞ்சுகிட்டு, எல்லா ஃப்ளைட்டுக்கும் ஒரே நேரத்தில அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சதுல தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சுச்சு. ஸோ அது அவங்க பண்ணது தவறு தான். அதுவும் 2வது இப்ப அது இந்தியா முழுக்க வந்து இப்ப ஒரு பிரதிபலிச்சுது. எத்தனையோ டூரிஸ்ட் இப்ப இருக்காங்க. இந்தியால இப்ப வந்து ஃப்ளைட் டிராவல்ங்கிறது வந்து ஒரு சராசரி மக்களுக்கான ஒரு டிராவலாவும் மாறிடுச்சு. அந்த நேரத்துல அந்த மாரி நடந்திருக்கு. ஆனா எனக்கு வந்த ஒரு டைரக்ட்டா சில விஷயங்கள்லாம் வந்து டிராவல் பண்ணவங்கள்ட்ட நான் கேட்டது என்னன்னா, இண்டிகோ வந்து நல்ல விதமாவும் முயற்சி பண்ணியிருக்கு. இண்டிகோல இருக்கிறவங்க அந்த கஸ்டமர்ல இருந்த அந்த கவுண்டர்ல இருந்தவங்க நல்ல விதமா செஞ்சதாகவும் தகவல்லாம் வருது. அதனால ஒரேடியா நம்ம வந்து நிறுவனத்து மேல பழி இருந்தாலும், அந்த ஊழியர்கள் மேல நம்ம பழி போடுறத அவாய்ட் பண்ணணுங்கிறது என்னோட இது. மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். இதுல என்னன்னா இன்னைக்கு வந்த தகவல் படி கிட்டத்தட்ட 609 கோடிக்கு மேல இண்டிகோ வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ம். அவங்களுக்கு ஒரு நஷ்டம். இது அவங்களுடைய ஒரு பேட் மேனேஜ்மென்ட்ட கண்டிப்பா காமிக்குது. இது மாரி இத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். 2வது இது என்ன காமிக்குதுன்னா, அடுத்த ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து விலைய ரொம்ப ஏத்தி விட்டாங்க. உதாரணமா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு ரூ. 70,000 அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்தது. அது ரொம்ப ஒரு 10 மடங்கு அதிகம்னு சொல்லலாம் நிச்சயமா. அதெல்லாம் ரொம்ப தவறு. அது வந்தப்புறம் என்ன பண்ணிருக்கு, இந்திய கவர்ன்மெண்ட் வந்து உடனே முன்னாடி வந்து ஒரு கேப் ஒரு அதிகபட்ச விலை வந்து 18,000 தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேப் போட்டாங்க. இது கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். 2வது இது என்ன காமிக்குதுன்னா, இண்டிகோ மாரி ஒரு நிறுவனத்தில வந்து ஏர்லைன்ஸ் வந்து டிபெண்டிங்கா இருக்கக்கூடாது. இன்னும் பல விதமான ஏர்லைன்ஸ் இருக்கணும். அப்பதான் ஒண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா வேற ஒண்ணுத்துக்கு மக்கள் போவாங்க. அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி குடுப்பாங்க. அதுதான் இயல்பு. இதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இந்தியால இன்னும் கொஞ்சம் வளரணும். அப்படிங்கிறது தான் இல்ல என்னோட ஆக்சுவலா இப்ப நானே வந்து நெறைய போயிருக்கேன் ஃப்ளைட்ல. ம். அதிகமா இருக்கிறது இண்டிகோ தானே. அப்ப அததான் அதுதான். நம்ம அதே வந்து தவறு. அதே அது அதிகமா வந்து ஒரே ஏர்லைன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாயிடும். இப்ப வந்து ம். ஒரு 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 வெளிநாடுகள்லாம் எடுத்துக்கங்களேன். அங்கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நல்ல போட்டி இருக்கும். ஒரு ஒரு ம். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்னா, ஒரு யுனைட்டட் ஏர்லைன்ஸ், ஒரு டெல்டா, ஒரு ஸ்கை வெஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாரி இந்தியால வந்து இன்னும் பல நிறுவனங்கள் வரம்போது, இந்த மாரி பாதிப்புகள் மக்களுக்கு கம்மியா இருக்கும். இப்ப நாளைக்கு இதே மாரி ஒரு பிரச்சனை திருப்பி வந்ததுன்னா, எல்லா ஏர்லைன்ஸும் டிராவல் ஸ்டாப் ஆச்சுன்னா, எவ்வளவு பேருக்கு பாதிப்பு பாருங்க. பிசினஸும் பாதிக்கும், மத்த டிராவலும் பாதிக்கும். ஒவ்வொருத்தருடைய திட்டமும் பாதிக்கும் இதுல. ஸோ, அதனால இத வந்து இந்தியன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி கொஞ்சம் சீரியஸா பார்த்து, நெறைய காம்படிஷன ஏர்லைன்ஸ்ல வளர்க்கணும். கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா, கேரளாவுல இது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியா பார்க்கப்படுது. திலீப் அப்படின்னு ஒரு நடிகர் இருக்கார்ல. சோ ஆமா. அவர் வந்து ஒரு நடிகைக்கு பாலியல் துன்புறை குடுத்துட்டாரு. அதுக்கு அவர் தான் திட்டம் தீட்டுனாரு அப்படிங்கிற மாரிலாம் நெறைய சொல்லப்பட்டது. அவர் வந்து அதுல குற்றவாளி இல்லை அப்படின்னு விடுவிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு 6 பேரோட இவங்க தான் குற்றவாளிகள். பல்சர் சுனி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் முக்கிய குற்றவாளியா கருதப்படுறாரு. அவரோட சேர்த்து இன்னும் 5 பேர் அவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த நடிகை பாதிக்கப்பட்ட நடிகை இருக்காங்கல்ல, அவங்க தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து மேல்முறையீடு பண்ணுவோம். உரிய நீதி கிடைக்கல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. திலீப் வந்து என்ன வந்து 2017, 18 காலகட்டங்கள்ல இருந்து என்ன வந்து டார்கெட் பண்ணாங்க. இப்ப வந்து நான் நல்லவன், நான் வந்து நிரபராதி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற மாரி பேசியிருக்காரு. சோ இது வந்து அங்க வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகர். டாப் 4 நடிகர்கள்ல ஒரு காலகட்டத்துல முக்கியமான நடிகரா இருந்தாரு. கண்டிப்பா, கண்டிப்பா. தமிழ்லயுமே வந்து விஜயகாந்த் கூடலாம் ஒரு படம் நடிச்சிருக்காரு. சோ ஆமா. அப்படிப்பட்ட ஒரு டாப் ஸ்டார் கூட இப்படி ஒரு வழக்குல சிக்கி அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிருக்காரு. இது வந்து அவங்க முக்கியமான செய்தியா பார்க்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு செய்தி. அத நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ண விரும்புறேன். ஏன்னா ஒரு ம். கேரம்ங்கிறது இப்ப இந்த காலத்துல கொஞ்சம் மறக்கப்பட்ட விளையாட்டா இருக்கு. இப்ப எங்க காலத்துலலாம் வந்து கேரம் ரொம்ப சகஜமா வந்து வீட்ல விளையாடப்படுற ஒரு விளையாட்டு.
ஏன்னா இதுக்கு நம்ம பெரிய செலவு இல்ல. இது வந்து ரொம்ப வெளியில போ வேண்டாம். நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்கா ஆரம்பிக்கிற விளையாட்ட வந்து ஒரு நல்ல முறையில கொண்டு போலாம். அந்த முறையில இன்னைக்கு நான் ஒரு ஆச்சரியகரமான ஒரு செய்தி பார்த்தேன். தமிழகத்த சேர்ந்த அதுவும் சென்னை காசிமேட்ட சேர்ந்த செல்வி கீர்த்தனா அவர்கள் வந்து உலக சாம்பியன் வாங்கியிருக்காங்க கேரம்ல. அது வந்து ரொம்ப நம்ம என்கரேஜ் பண்ணணும். அது என்கரேஜ் பண்றதோட மட்டும் இல்லாம, அவங்க தமிழக கவர்ன்மெண்ட் வந்து கேரம்க்கும் இனிமே ஒரு உயிர் குடுக்கணும் திருப்பியும். நல்லா விளையாடக்கூடிய அது ஒரு வாய்ப்புள்ள ஒரு விளையாட்டு. இந்த செய்திய நான் பகிர விரும்புறேன் நடராஜ். அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப நமக்கு வந்து திருப்பதி சவுத் இந்தியால சென்னை பக்கத்துல திருப்பதி இருக்கு. அதுக்கு வட இந்தியர்கள் ரொம்ப பெருமளவுல வருவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்னன்னா ம். திருப்பதி தேவஸ்தானம் பீகார்ல திருப்பதி மாரியே ஒரு கோவில கட்டப்போகுது. அதுக்கான 10 ஏக்கர் நிலத்த பீகார் கவர்ன்மெண்ட் வந்து உங்களுக்கு லீஸ் குடுத்துருக்காங்க 100 ஆண்டுகளுக்கு. ஸோ இதுல வந்து ஓகே. ஆந்திர பிரதேஷ் கவர்ன்மென்ட்டோட ஒரு கொலாபரேஷனோட திருப்பதி மாரியே பீகார்ல ஒண்ணு கட்டப் போறாங்க. அதையும் நான் உங்களுக்கு பகிர விரும்புறேன். ஓகே. அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம், அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு. அது வந்து குற்றச்சாட்டா மட்டும் தான் இருக்கு. இடி வந்து மீண்டுமே கடிதம் எழுதியிருக்காங்க போலீஸுக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்கள் அமைச்சர் கே.என். நேருவின் உதவியாளர்களுக்கு ஒப்பந்த மதிப்பில் 7.5% இருந்து 10% வரை கொடுத்துள்ளனர். இது கட்சி நிதியாக வசூலிக்கப்பட்டுள்ளது. சமுதாய கழிப்பறைகள், துப்புரவு பணியாளர்கள் ஒப்பந்தம், நபார்டு திட்டங்கள், துப்புரவு பணியாளர்கள் குடியிருப்புகள், கிராம சாலைகள் மற்றும் நீர்நிலை பணிகள் என கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒப்பந்தத்திலிருந்தும் லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. 1020 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதற்கான பல நேரடி ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஊழல் குறித்து விசாரிக்க முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்யுமாறு தமிழக அரசை அமலாக்கத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. எஃப்ஐஆர் பதிவு செய்யாவிட்டால் அது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் லஞ்சம் வசூலிப்பதற்கு தெரிந்தே காவல்துறையும் உதவுவது போலாகும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சோ என்ன, அதாவது இந்த செய்தியை நான் ஏன் படிச்சேன் அப்படின்னா, அதுல இருக்கிறத ஆசிட்டிஸ் நம்ம அப்படியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து 888 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கூடுதல் மதிப்பு போட்டு லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அப்படின்னா காவல்துறையும் இதுக்கு உடந்தை அப்படின்னு நாங்க எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடி குற்றச்சாட்டா முன் வச்சிருக்கு. இந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் கேள்விக்குறியா இருக்கு. அமைச்சர் நான் வந்து எந்த ஊழலும் பண்ணல, இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டாரு கே.என். நேரு அவர்கள். இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? அரசாங்கம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுமா? இடி என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. ஆமா. இடி இந்த மாரி ஒரு பெரிய விஷயங்கள வரம்போது, அதுக்கான ஆதாரங்கள சரியான முறையில வந்து அவங்க கோர்ட்ல, நீதிமன்றத்துல எடுத்து வச்சு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க கையில தான் இருக்கு. ஏன்னா இடி ரிப்போர்ட் பண்ணுச்சுன்னா, இடி தான் ஆதாரத்த குடுக்கணும். அவங்க தகுந்த ஆதாரத்தோட வந்திருக்காங்களா, இல்லையாங்கிறது நமக்கு போக போக தெரியும். இருந்தாலும் அவங்க அது ரொம்ப நாங்க பெரிய ஆவணங்கள் விஷயம். வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஆமா. அந்த ஆதாரத்த அவங்க வந்து சரியான முறையில புரொடியூஸ் பண்ணி அத வந்து அக்வயர் பண்ணணும். ஏன்னா இடி குற்றம் சொல்றது பெரிய விஷயம் இல்ல. அத நிரூபிக்கிறது தான் நிரூபிச்சு அது மேல ஆக்ஷன் எடுக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன் இதுவரைக்கும் பல வந்த இடி சம்மந்தப்பட்ட செய்திகள்ல. ஆமா. இது நடந்துகிட்டு இருக்க நேரத்திலே முதலமைச்சர் வந்து அந்த வட்டாரம், ஒன்றியம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினரெல்லாம் சந்திச்சிருக்காரு. சந்திச்சு நான் வந்து ராவும் பகலுமா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உழைக்கணும். 2026லும் உதயசூரியன் ஆட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் அப்படிங்கிறத. சோ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசினோம். மக்களை நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாங்க பேசினதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் சரி, இல்ல இந்த கருத்து வந்து உங்களுக்கு ஒப்புக்கொண்டிருந்தீங்களாலும் சரி, நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். தினமும் இதே மாதிரி நாம வந்து செய்திகள் தொகுத்து வழங்க இருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி. நன்றி நடராஜன்.